Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆக்சுவலி வந்து நான் போன வீடியோலேயே ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன். கத்திரிக்காய் போன வீடியோ போட்டோம் பாருங்கள். அதில் வந்து குண்டு கத்திரிக்காய் வந்து நான் அறுவடை பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொன்னேன். ஆக்சுவலி அது வந்து நான் போன வீடியோ போடுறதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக்கில் அது வந்து நல்லா அறுவடை பண்ணிட்டேன். நான் வீடியோ போடதான் லேட் ஆச்சு. ஆக்சுவலி நான் காலேஜ் போகிறதுனால என்னால் டைம் கிடைக்கல எனக்கு வீடியோ போடுறதுக்கு. அதனால் தப்பாக நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா அது கரெக்டாக வீடியோ போடலன்னு. அதனால் அன்சப்ஸ்கிரைபெல்லாம் ஆகாதீங்க. இதுக்கு மேலே என்னால் முடிஞ்சாலும் நான் சீக்கிரமாக ட்ரை பண்ணி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம கத்திரிக்காய் பார்த்தா ஒரு மாதிரி பர்பிளிஷ் வித் பிளாக் கலர். இந்த கத்திரிக்காய் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் கார்டனில் வந்திருக்கு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நாங்களே நினச்சி பார்க்கல இது வரும்னு, ஆனால் நல்லா வந்திருக்கு. அது கூட இந்த நீட் கத்திரிக்காய் வந்து சின்ன இந்த பெரிய கத்திரிக்காய் இது கூட எடுத்து நிற்கிறோம். அதுவும் ஒரு 2-3 தான் கச்சிருக்கேன். ஏன்னா மிச்சம் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன இருக்கிறதுனால அதையும் எடுக்கல. அதனால் இந்த குண்டு கத்திரிக்காவே ஒரு 4-5 வந்திருக்கு. நல்லாவும் இருக்குது. கொஞ்சம் நல்லா பெருசாக, ரொம்ப பெருசாக விடாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல். ஏன்னா ரொம்ப பெருசாக விட்டுனா அது அப்படியே முதிரி போயிடும். அப்போ நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கு கூட நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் மீடியமான சைஸில் இருக்கும்போது நம்ம அதை அறுவடை பண்ணாதான் கரெக்டான ஸ்டேஜ் அது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த வாட்டர்மெலன் கூட நாங்கள் அந்த ஸ்டேஜ் மாதிரி ஒரு மாதிரி போட்டிருக்கோம். அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி போட்டோம் எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் யார் இந்த வந்து பிரிஞ்சால் பிளான்ட் வளர்க்குறீங்களோ அவங்க வந்து மார்னிங் ஈவினிங் மட்டும் தண்ணி ஊற்றாமல் மதியானத்தில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாச்சு தண்ணி ஊற்றினா அதுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நீங்கள் மதியானத்தில் ஊற்றாமல் விட்டுட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப செத்துடும். அதனால் மதியானத்தில் கண்டிப்பாக ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கி நாங்கள் அறுவடை பண்ண குண்டு வெங்காயம். அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஏதாச்சும் குறைங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.